வலி வந்தது எங்க கிளம்புற? ஹே முத்தா, ராம் சிவானி கல்யாணத்தோட நம்ம ஊருக்கு போனது இப்ப திரும்பவும் 4 வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கோம். அவங்க எல்லாத்தையும் போய் பார்க்க வேண்டாமா? சரிதான் சரிதான், கண்டிப்பா பார்க்கணும். சரி, நீ போய் பார்த்துட்டு வா. நான் நமக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஐயோ என் முத்தா, எப்பவுமே என் மனச புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான் முத்தா. சரிடி தங்கா. என்ன முத்தா? தங்கா சரிதான். சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா டைம் போயிடும். நீ எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வை. நான் சீக்கிரம் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி தங்கா. ஆமா, இங்க இருக்கிற எல்லாரையும் பாக்குறது சரி, ஊர்ல நம்ம வெள்ளையம்மாக்கா குடும்பம் இருக்கே, அவங்கள எப்படி போய் பாப்ப? ஐயோ அதானே, ஊருக்கு நாம இப்ப எப்படி உடனே போக முடியும்? சரி ஓகே, எப்படி இருக்காங்கன்னு நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். வேண்டாம் வேண்டாம், வீடியோ கால்ல கூட லைவா பாத்துடலாம். வாங்கங்க, நம்ம வெள்ளையம்மாக்கா குடும்பத்தை பார்த்துட்டு வந்துருவோம். ரெடியா? அதெல்லாம் அவங்க ரெடியா இருக்காங்க. ரெடி தானங்க? வாங்க வாங்க போலாமா? டேய் ராகவ், என்னத்த? ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? வாடா குளிக்க வா. அத்தை, இன்னும் மணி ஆகல. டேய் 8 ஆச்சுடா, ரொம்ப லேட். பரவாயில்ல அத்தை, கொஞ்சம் அவசரம் இல்லாமயே ஸ்கூலுக்கு போய்க்கலாம். ராகவ், போ போ, ஸ்கூலுக்கு கிளம்பு. நீ பதறாம கிளம்புவ, ஆனா உங்க மிஸ்ஸிட்ட நான் தான் நின்னு பதில் சொல்லணும். ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. போயா, நல்ல பிள்ளைல போய் கிளம்பு. சரியா போச்சு, ஊருக்கு போயிட்டு வரணுமா? சரிதான்டா, இப்பதான் அரை கிளாஸ் போயிருக்க, இப்பவே லீவு போட இத்தனை சாக்கு. இங்க பாரு, இன்னைக்கெல்லாம் லீவு போட்ட உங்க டீச்சர் நம்ம வீட்டு பக்கத்துல தான், நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. எப்படி? போடா, போய் குளிச்சுட்டு கிளம்பு. டேய் ராகா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? வா வா வா, லேட் ஆயிடுச்சு. ராணி, நான் குளிக்க ஊத்திறேமா? அண்ணி, நான் பாத்துக்கிறேமா. சரிங்க அண்ணி. ராகா, போ, அத்தை கூட போய் வேகமா கிளம்பு. அம்மா ஹாஸ்பிடல் போணும், லேட் ஆயிடுச்சு. சரிமா, ஆனா அத்தை குளிக்க ஊத்த வேணாம், நானா குளிச்சிட்டு வரேன். டேய், நீயா இப்படி? நான் பெரிய பையன் தாமா, குளிக்க தெரியும். ஏட்ட கூடி போச்சுடா. அத்தை, இந்த காரை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் குளிச்சிட்டு வந்து வாங்கிக்கிறேன். குளிச்சிட்டு வந்த பிறகு இல்ல, சாயங்காலம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஊருக்கு கூட்டிட்டு போ. சரி அத்தை. சமத்து பிள்ளை, போ போய் குளி. டேய் ராகவ், தண்ணியை ரொம்ப வீணாக்க கூடாது. சரிமா, நான் இப்ப போய் பாத்துக்கிறேன் ராணி. வீரையா. சொல்லுக்கா. மச்சான் ஊர்ல இருந்து இன்னைக்கு வராதா? சொன்னியக்கா, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். மச்சான் பஸ் இறங்குனதும் நம்ம ஆளுக போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. சரிடா. வீரையா. என்னக்கா? இல்லையா, இந்த வீட்டுக்கு ராணி வந்த புதுசுல அவளை போட்டு பாடா படுத்தினேன். எங்க சொத்து நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படி இப்படின்னு. ஆனா தப்பு எனக்கு இப்ப புரியுது வீரையா. நானா இருந்தா என் பிள்ளைங்க 12 முடிச்சதும் கல்யாணம் கட்டி கொடுத்து இந்நேரம் அதுக்கு குழந்தை குட்டியன்னு வாழ்ந்துட்டு இருக்கோங்க. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து பொண்ணுங்களுக்கு படிப்பும் முக்கியம்னு அதுகளுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வச்சு இப்ப பாரு, ரெண்டும் மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. வீரையா, என்னால நம்பவே முடியல என் பிள்ளைகளா இப்படின்னு. மச்சான் அவ்வளவு சந்தோஷப்படுறாருடா. பிள்ளைங்க வேலைக்கு போதுக, இப்படி சம்பளம் வாங்கிருச்சுங்கன்னு சொன்னதும் நீ எனக்கு எங்க அங்க வேலை, உடனே கிளம்பி வாரேன்ட்டு வாராரு. வீரையா, இதெல்லாம் ராணியாலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் நடந்தது. 2 பொட்ட பிள்ளையா பெத்து வச்சிருக்கேனேன்னு கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப உங்களால பெருமைப்படுறேன். நம்ம ஊர் ஆம்பளைங்க வாங்காத சம்பளத்தை, இல்ல கண்ணிலேயே பார்க்காத சம்பளத்தை என் பிள்ளைங்க வாங்குதுக. நம்ம கிராமத்துல நம்ம வீட்டு பிள்ளைகளை பெருமைப்படுத்திட்ட வீரையா. ராணி, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம்னா நீதான். உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதுமா, உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஐயோ அண்ணி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. பொண்ணுங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அண்ணி. இப்ப பாருங்க, சங்கவியும் ராகவியும் அவங்களுக்குன்னு தனி ஒரு பாதையை உருவாக்கிக்குவாங்க. அவங்கள மட்டும் இல்ல, உங்களையும் நல்லா பாத்துக்குவாங்க. இதுதான் படிப்போட வேலை அண்ணி. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டதே போதும். ஆமாமா, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வீரையா. அக்கா போதும், டெய்லி நீ இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. நாங்களும் எல்லாரும் புதுசா கேக்குற மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். போக்கா, போய் வேலையை பாரு, சந்தோஷமா இரு. நாம எல்லாம் ஒரே குடும்பம்க்கா, ஏன் நீ நானும் பிரிச்சு பேசணும்? அப்புறம் சங்கவி ராகவி கல்யாணத்தை பத்தி இப்பவே பேசாத. பிள்ளைங்க இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, அதுகளா சொல்லும் போது மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? சரியா, இனி அவங்க வாழ்க்கை உன் பொறுப்பு. தாய் மாமனா, தாய் மாமன் பொண்டாட்டியா, நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்க. நான் என் மருமகனை பாத்துக்கிறேன். அத்தை.
கூப்பிட்டான் பாத்தியா? எனக்கு இந்த வேலை போதும். இத வாரேடா. மா, ராகாவுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. நான் அவனுக்கு குளிக்க ஊத்தி ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். சரிடி போ. ம். ராணி, அத்தை. நீயும் சாப்பிட உட்காருமா. சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பு. சரிங்க அத்தை. இருமா, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு வரேன். அத்தை, அங்கேயே எடுத்து வைங்க. நாங்க எல்லாரும் வாரோம். சரிம்மா. வீரா. ராணிமா. என்னென்ன பார்வையெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு? அது ஒண்ணு இல்ல, ராகவுக்கும் 5 வயசு ஆக போகுது. அரை கிளாஸ் போயிட்டான். சரி. அடுத்த வருஷம் ஒன்னாப்போ போயிடுவான். என்ன வீரா? இல்ல, இன்னொரு பாப்பா. பார்க்கலாம். ஹே ராணி. ஹே வீரா, தோட்டத்துக்கு கிளம்பு, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். ஓகே? சரி சரி, ஓகே சொல்லிட்டல, அது போதும். அத்தை, மாமா. சங்கவி, ராகவி, ஆபீஸ் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு மாமா. அத்தை, ஆபீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு ஜாலியா ஒர்க் பண்றோம் தெரியுமா? சூப்பர்மா. எதையும் விரும்பி செய்யுங்க, அதுல ஒரு சந்தோஷம் தான். ஆமா அத்தை. சரி சரி, எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா. 2 பேரும் கவனமா இருக்கணும், பார்த்து போயிட்டு வரணும். சரிங்க மாமா. வீரா. ராணிமா, எல்லாம் நீ வந்த நேரம். வீட்டுல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, எல்லாருமே ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் வந்த நேரமா? ஆமா, என் ராணிமா வந்த நேரம் வீட்டையே மாளிகை ஆக்கிட்ட. போதும் வீரா, போ தோட்டத்துக்கு கிளம்பு. சரிம்மா. வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் வெள்ளையமுக்கா ஃபேமிலிய பாத்துட்டீங்களா? அங்க எல்லாரும் செம்ம ஹாப்பிங்க. அவங்க ஃபேமிலிய பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து யார் வீட்டுக்கு போலாம்? நம்ம ராஜு வீட்டுக்கு போவோம். வாங்க வாங்க. ராஜு, என் பேராண்டி என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்காமா. அத்தை, வாங்க அத்தை, உட்காருங்க. இல்ல இல்ல, இருக்கட்டுமா, சும்மா பேரனை பாப்போன்னு வந்தேன். சாந்தி, சாந்தி. யாரு? வள்ளி குரல் மாதிரி இருக்கு. ஏ வள்ளி, நீயா? நானே நானே. வாடி, இங்கதான் இருக்கோம். இதோ வந்துட்டேன். வள்ளியக்கா. என்ன ராஜு, எப்படி இருக்கீங்க எல்லாம்? நாங்க எல்லாம் சூப்பரா இருக்கோம். நீங்க? அதை விட சூப்பரா இருக்கேன். ஆமா ஆமா, இவளுக்கு என்ன குறை? தாய் இருக்கு, எங்க நான் போய் பொழைச்சுக்குவா. ஆமா சாந்தி, அத நீ சொல்ற பாரு. அடியே. சரி சரி, என்ன இது? என்ன வள்ளியக்கா? ஐய, நான் இங்க இருந்து ஊருக்கு போமத்துல கூட பையன் கொஞ்சம் பெருசா இருந்தான். இப்ப என்ன அதை விட குட்டி ஆயிட்டான். எல்லா குழந்தைங்களும் வளரும், உங்க குழந்தை என்னப்பா அதிசயமா சின்னதாக்கிட்டு போகுது. ஐயோ வள்ளியக்கா. மெடிக்கல் மிராக்கல். பாட்டி. டேய், நீ யாரா? எங்க வீட்டுக்கு வந்து என்னைய யாருன்னு கேக்குறீங்களா? ஹூ ஆர் யூ? என்னடா தம்பி? யார் நீங்க? நான் வள்ளி. நீங்க வெள்ளியோ தங்கமோ? கொஞ்சம் தள்ளிக்கோங்க, இவ்ளோ வளர்த்தியா இருக்கீங்க. அங்க பாருங்க, எங்க அப்பாவையே மறைச்சிட்டீங்க. உங்க அப்பாவையே மறைச்சிட்டேனா? ராஜு, என்ன இது ஜெராக்ஸ்? ஆனா ஜெராக்ஸ் கொஞ்சம் குட்டியா இருக்கு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே குட்டியா இருக்கு. வள்ளியக்கா, இது சாயோட தம்பி. என்னது, அடுத்த ரிலீஸா? இது எப்போ ஆச்சு? 6 மாசம் ஆச்சுடி. 6 மாசம் ஆச்சா? ஏய், இதுவே லேட். காலகாலத்துல இன்னொன்னு பெத்திருந்தா அதுவும் இவன் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஓ, லேட் தானா? லேட் ஆனாலும் லேட்டஸ்டா அதே மாதிரி பெத்து வச்சிருக்கீங்களேப்பா. வள்ளியக்கா, அடுத்தெல்லாம் லேட் ஆகாது. இனி அடுத்த வருஷமே வாங்க, இன்னொன்னு இதே மாதிரி ஒண்ணு கையில இருக்கும். 2 காணலையா? 3ஆ? வள்ளியக்கா, புள்ள குட்டிக நிறைய இருந்தாதான் வீடு கலகலகலன்னு இருக்கும். வீடு கலக்கலக்கலன்னு இருக்கும். அங்க உன் பொண்டாட்டி கொல கொலன்னு ஆயிட்டேன் வள்ளியக்கா. போதும் போதும், ஜெராக்ஸ் அடிக்கிறத இதோட நிப்பாட்டிக்கோங்க. நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. வள்ளியக்கா. சரி சரி, உங்களெல்லாம் பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன். என்ன சாய்க்குட்டி? இந்த அக்கா யாரு? வந்தது வந்து வளவளன்னு பேசுறாங்க. அதாமா அவங்க வள்ளி. என்ன வெள்ளியோ? பாரா, சாந்தி வாய் அப்படியே வந்திருக்கு. சாய்க்குட்டி, என்னம்மா? அம்மா, குளிச்சிட்டேன், யூனிஃபார்ம் மாத்திட்டு வரேன். சாப்பாடு எடுத்து வைங்க, நான் ஸ்கூலுக்கு போறோம். டேய், ஆளாக்கு, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? ஹோய், யார பார்த்து ஆளாக்குங்கறீங்க? எங்க அப்பா பக்கத்துல தான் இருக்காங்க, சொல்லி கொடுத்துருவேன். சரிதான்டா. என்னடா படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓ, 1ஆம் கிளாஸ் போயிட்டியா? சரிதான், போ போ, யூனிஃபார்ம் மாட்டு, வந்து சோறு வைப்பாங்க. பாட்டி, சொல்லு பேராண்டி. இந்த பாட்டிட்ட நின்னு ரொம்ப பேசாதீங்க, அப்புறம் வீட்ல வேலை நடக்காது.
அப்படியே சின்ன சாந்திய பார்த்து பேசுற மாதிரியே இருக்கு. பேரனை பார்த்து வளர்த்து வைனா அவள மாதிரியே வளர்த்து வச்சிருக்கா. சரிதான், கிளம்புவோம். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அது போதும், நான் கிளம்புறேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த வீட்ல இருந்தேன் என் மரியாதை இந்த ஆளாக்கால காத்துல பறந்துரும். வள்ளியக்கா. சரி சரி சரி. ஆமா, இந்த வீட்டு பெரிய மனுஷன் எங்க? அவரை இன்னைக்கு வீட்ல பார்க்க முடியும், அவரை ஆபீஸ்ல போய் தான் பார்க்கணும். ஆபீஸ்லயா? ஆஹா, போய் பார்க்க நேரம் இல்ல. வந்ததும் நாங்க எல்லாம் உங்களை பார்க்க வந்தோம்னு சொல்லிருங்க. ஓகே ஓகே சொல்லிடுறோம். ஆமா, இப்ப மாமியா மருமக சண்டை. மாமியா மருமகளா? அது யாரு? நீ மாமியா, பூமாரி மருமக. ஓய் வள்ளி, பூமாரி மக. மகளா? சாந்தி அம்மா என்னோட அம்மா. பாரா, இந்த லெவல்ல போதா? உங்களாலதான் ஸ்டோரியவே முடிக்கிறேன். கொஞ்சம் அப்பப்ப சண்டை போட்டு மல்லு கட்டிட்டு இருந்தா இன்ட்ரெஸ்டா இருக்கும். என் நேரம் கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தா நான் அவ்வளவுதான் இடத்த காலி பண்ணிட்டு போக வேண்டிதான். சரி சரி, கிளம்புறேன். வள்ளியக்கா, அடுத்த தெருவுல தான் என் தங்கச்சி வீடு. அவளை எல்லாரும் பார்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, பார்த்துட்டு போங்க. சொல்லிட்டல, அடுத்த நேரம் அங்க போயிடுறேன். சரி, வரட்டா? ஆ, ஆளாக்கும் கூடயா? சரிதான். கீரிக்கி வந்து நாமலாம் சந்தோஷமா இருக்கோம் கண்ணு வச்சுட்டு போறா. ராஜு, ஆமா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு திஷ்டி சுத்தி போட்டு கழிக்கணும்டா. கழிச்சிடலாமா? பூமாரி அத்தை, உன்னோட அப்பா அம்மாவையும் வர சொல்லுமா. ஏன் நாத்தனா? சரிங்க அத்தை, அவங்களுக்கு சேர்த்து திருஷ்டி சுத்திடுவோம். ஏன்னா அவங்களும் நம்ம குடும்பம் தான். சரிங்க அத்தை. எவ்வளவு நேரம்? உனக்கு என்னடா? ஸ்கூலுக்கு போறோம், அங்க என் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுவா. ஃப்ரெண்டா? தாரணி. தாரணியா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானடா படிக்கிற? வாங்க வாங்க, லேட் ஆகுது. சரிதான். பூமாரி, இன்னும் ஒண்ணு பெத்துக்கலாம் நினைச்சேன். போதும்டி, இதுக்கு மேல தாங்காது. செல்லமா, இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு சப்பாத்தி மட்டும். ஐயோ தமிழ், வேண்டாம் தமிழ், போதும் முடியல. செல்லமா, நல்ல புள்ளையில இன்னும் கொஞ்சோண்டு. வேணாம் தமிழ், சொன்னா கேளு தமிழ். டேய் டேய், என்னங்கடா பண்றீங்க? வள்ளியக்கா, வாங்க வாங்க. வாங்க வள்ளியக்கா. நான் வரதெல்லாம் இருக்கட்டும். என்னம்மா உன் கையில? ஒண்ணும் இல்லையே. இல்ல, தமிழ் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அது ஒண்ணும் இல்ல வள்ளியக்கா, காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் சாப்பாடு போதுங்கிறேன், கேட்காம இன்னொன்னு சாப்பிடு தொந்தரவு பண்றாங்க. சரிதான், பாசத்துல நெஞ்ச நக்குறீங்களேம்மா. டேய் டேய், அது என்னடா குட்டியோண்டா? நீயும் உன்ன ஜெராக்ஸ் எடுத்திருக்க போல. வள்ளியக்கா. என்னடா புக்கும் கையுமா அலையறா? படிப்புக்கு மத்தியில இது எப்படி வந்துச்சு? இதோ அப்பப்ப பாசத்தால ஆள கொல்றானே, அந்த கேப்ல வந்துருச்சு. சரிதான், ஆனாலும் மேடம் படிப்பா விடல. உனக்கு முன்ன படிச்சதெல்லாம் படிச்சு வேலைக்கு போயிட்டாங்களே, நீ? வள்ளியக்கா, படிப்புக்கு அளவு கிடையாது, எவ்வளவு நாளும் படிக்கலாம். எனக்கு எப்ப படிச்சது போதும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் படிக்கதான் செய்வேன். சரிதான். தமிழு, அதுக்கேத்த ஆளா நீ? பொண்டாட்டி வாக்கே வேத வாக்கு. சரிதான், இனி பேச என்ன இருக்கு? எப்படியோ சுமூகமா குடும்பத்தை கொண்டு போறீங்களே, கொண்டு போங்க கொண்டு போங்க. ஆமாமா, நீ இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்க. நடுவுல ஒரு குழந்தை வேற வந்தாச்சு. குழந்தைய பாத்துக்குவானா இல்ல தமிழ் வேலைய பாப்பானா? என்னடா பண்றீங்க குடும்ப செலவுக்கு? வள்ளியக்கா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க்கையும் பாப்பேன், ஆபீஸ் ஒர்க்கையும் பாப்பேன், என் பையனோட ஒர்க்கையும் பாப்பேன். ஓஹோ, ஆளினால் அழகு ராஜா. ஆமாக்கா. சரிதான்யா, பொண்டாட்டி மனச புரிஞ்சு நடந்துக்கிறியே. ஓகே ஓகே, நீ பாஸ் பண்ணிட்ட. அதெல்லாம் எப்பவோ பாஸ் பண்ணியாச்சு. சரி சரி, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் வள்ளியக்கா, நீங்க இங்க இருந்துட்டு போங்க. எதுக்கு? இங்க இருந்து நான் வீட்டு வேலையை பார்க்கவா? வள்ளியக்கா. இல்ல இல்ல, எனக்கு வேலை இருக்குமா. ஆமா, உன் ஃப்ரெண்டு நந்தினி என்ன பண்றா? வள்ளியக்கா, இன்னும் நீங்க நந்தினிய பார்க்கலையா? பாக்கலையே. முத போய் அவளை பாருங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஷாக் ஆயிடுவேனா? இதோ உடனே இப்பவே போறேன். சரி வள்ளியக்கா, போய் பாருங்க, நாங்களும் கிளம்புறோம். தமிழ், பார்த்து போயிட்டு வா செல்லமா. டேய் குட்டி, பாய். சரி ஓகே ஓகே, இங்கேயும் குறை சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணே இல்ல. இங்கேயும் பாசத்துலதான் ஃபுல்லா நனைஞ்சிட்டு இருக்குதுங்க. நம்ம நந்துக்குட்டிய பார்த்ததும் ஷாக் ஆயிடுவேன்னு சொன்னா. வாங்க வாங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னடா என்ன பாக்குற? நந்துக்குட்டி. வாய மூரா, உன்னால எனக்கு இம்சதான். எப்ப பாரு இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி உட்காந்துக்கோ. இப்ப கூடடா பாக்குறவங்களா என்ன வில்லை மாதிரி நினைக்கட்டும். நந்து, அது உண்மைதானே? என்னடா என்ன? எதுடா உண்மை? நான் வில்லைங்கிறது உண்மையா? இல்ல நந்துமா. வாய மூரா, வாய மூடு. இனி உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல.
ஒரு புள்ள தாச்சின்னு கூட பார்க்காம என்ன இப்படி கஷ்டப்படுத்துறேல? உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். யோசிச்சு இருக்கணும். ஐயோ நந்து, வாய மூடு. இனி நீ என்கிட்ட பேசுன நந்து குட்டி உன்கிட்ட பேசாம. என்ன ரொம்ப சந்தோஷமா இருப்பியா? ஐயோ ஓ, அப்பனா கவலைப்படுற மாதிரி நடிப்பியா? இல்ல 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 நந்து குட்டி. டேய் டேய் டேய், நிறுத்துடா. ஐயோ என்னது இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? எல்லாரும் சந்தோஷமா ஆயிட்டாங்கன்னு ஸ்டோரியை முடிப்போம்னு நினைச்சேன். அப்பனா இவங்க 2 பேர்த்த வச்சு இன்னும் 10 எபிசோடு ஓட்டலாமோ? கேட்டு பாப்போம். நந்து, வந்துட்டேன்டா, உன்னால நந்துட்டேன். நந்தினி, மல்லியக்கா, வாங்க வாங்க. என்னம்மா இப்படி பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்க? அதுவும் புள்ளத்தாச்சி மாசமா இருக்கியாமா? ஆமாக்கா, மாசமா இருக்கேன்னு கூட நினைக்காம நான் ரொம்ப கொடுமைப்படுத்துறான். கொடுமைப்படுத்துறானா? என்னம்மா பண்ணா? மல்லியக்கா, அச்சோ நந்தினி, ஃபீல் பண்ணாதம்மா. என்னன்னு சொல்லு, நான் கேக்குறேன் அவனை. டேய் கண்ணா, திருட்டு முழிய வச்சுக்கிட்டு என் நந்தினிய கஷ்டப்படுறியா? என்னடா கேட்க ஆள்ல நினைச்சியா? நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். ஐயோ வள்ளியக்கா. பேசாத, நீ பேசாத. நந்து, நீ சொல்லுமா. மல்லியக்கா, பாருங்க. இன்னைக்கு என்னோட அத்தை மாமா, எங்க அப்பா அம்மா 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து கோவிலுக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியாமா? ஆமா மல்லியக்கா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் என் கூட ஹெல்ப் பண்ணா என்ன? என்னால ஒத்தையில என்ன பண்ண முடியும்? ஐயோ ஆமாமா, ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறானா? ஆமா மல்லியக்கா, சமைச்சு கூட கொடுக்க மாட்டேங்கிறான். சமைச்சு சரி ஒரு நாள் தானே. டேய் கண்ணா, கொடுமக்காரா, புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுத்தா என்னடா? ஐயோ வள்ளியக்கா, நான் சொல்றத நிறுத்துடா, நிறுத்து. உன்கிட்ட போய் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கா பாரு. இவளுக்குலாம் கோவில் கட்டணும்டா. அவளுக்கு கோவிலா? அப்பனா எனக்கு மிகப்பெரிய கோவில் கட்டுவீங்க. என்னென்ன வாய் பேசாத படுபாவி. புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுக்காம? ஐயோ வள்ளியக்கா, சமைச்செல்லாம் வச்சுட்டேன். சமைச்சிட்டியா? என்னம்மா சமைச்சிட்டான்னு சொல்றான்? சமைச்சிட்டான் மல்லியக்கா, ஆனா சாப்பாடு? டேய் டேய், சமைச்சியே தட்டுல எடுத்து போட்டு கொடுக்க என்ன செய்துடா? என்னதான் இருந்தாலும் புள்ளத்தாச்சில. ஐயோ வள்ளியக்கா, தட்டுல எடுத்து போட்டும் கொடுத்துட்டேன். அதுவும் செஞ்சிட்டியா நந்தினி? தட்டுல எடுத்து போட்டா போதுமா மல்லியக்கா? யாரு ஊட்டி விடுவா? ஊட்டி ஊட்டி விடணுமா? அதுக்காகவா இத்தனை பேச்சு பேசுன? ஆமா, கட்டி கூட்டிட்டு வந்தா போதுமா? பொண்டாட்டி அப்படி எல்லாம் தாங்க வேண்டாமா? சரிதான் கண்ணா, ஏதோ புருஷங்கிற உரிமையில கேக்குறா. நீதான் ஊட்டி விடேன். நான் மாட்டேனா சொல்றேன். இங்க பாருங்க வள்ளியக்கா, இவங்க 2 பேத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு உனக்கு ஊட்டி விடுறேங்கிறேன். அது கூட மல்ல கட்டுறா, எனக்கும் சேர்த்து செய்யணும். இதுக 2 அதுக யாரு? இது என்ன 2 வாண்டுக? ஆமா வள்ளியக்கா, குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு உனக்கு வந்து ஊட்டி விடுறேன்னு சொன்னேன். அதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை. டேய் கண்ணா லூசு, உனக்குதான் உன் பொண்டாட்டியவே பாத்துக்க முடியல. இதுல எதுக்குடா பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க? வள்ளியக்கா, என்ன என்னாச்சு? யார் யார் பக்கத்து வீட்டு குழந்தை? என்ன வள்ளியக்கா? என்ன 2 பேரும் சண்டைக்கு வரீங்க? இதுக 2 பக்கத்து வீட்டு குழந்தை இல்லையா? மல்லியக்கா, என்னோட குழந்தைங்க. உங்க உங்க குழந்தையா? 2மே வா? ஆமா, அப்புறம் வயித்துல? இது 3வது. 3வதா? கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் தானே ஆகுது? ஆமா மல்லியக்கா, ஃபர்ஸ்ட் என்னோட பாப்பா, பாப்பாக்கு 3 வயசு. அப்புறம் தம்பி, தம்பிக்கு 1.5 வயசு. இப்ப 3வது, 6 மாசம். அட பாவிகளா, இதுக்குதான் ஹாசினி அப்பவே சொன்னாளா நந்தினிய பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்கன்னு? பயங்கர ஷாக் தான். டேய் டேய், இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமாடா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல வள்ளியக்கா, கொஞ்சம் என் நந்து குட்டி மேல அளவுக்கு மீறி பாசம் வச்சுட்டேன். அந்த பாசத்தோட வெளிப்பாடுதான் இதெல்லாம். அடங்கம்மால, பாசத்தோட வெளிப்பாடா? பயங்கர சண்டை போடுறீங்க. ஒரு 10 எபிசோட்ல சண்டையை கொண்டு போலான்னு பார்த்தேன். அதுக்கும் ஆப்பா, எல்லாத்தையும் விட நீங்க மிஞ்சிட்டீங்கடா. மல்லியக்கா, என்ன இப்படி ஷாக் ஆயிருக்கீங்க? இல்லம்மா, இதோட போதும். கொஞ்சம் ரிலீஸ் பண்றத நிப்பாட்டிக்கோ. மல்லியக்கா, கண்ணு வச்சு தொலையாதீங்க. மல்லியக்கா, அப்புறம் 3வது பொண்ணு பிறந்தா மூளைக்கு மூளைக்கு பணம் கிடக்குமா? யார் மூளைக்கு? மல்லியக்கா, வீட்டு மூளை மூளை. ஓ, வீட்டோட மூளைக்கு. சரிம்மா. அதனால பொண்ணே பெத்துக்கலாம்னு சொன்னா இந்த கண்ணா பையன் தான் வேணுங்கிறான். இதுக்காகவும் சண்டை போடுறான் மல்லியக்கா. இதுலயும் சண்டையா? இப்படி எந்நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி 3? ஐயோ மல்லியக்கா, சரி சரி, நீங்களே சொல்லுங்க, எனக்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா? ஏற்கனவே ஒரு பையன் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு 3வது என்ன குழந்தைங்கிறது ஆராய்ச்சியா? சரிதான். ஏ நந்துக்குட்டி, சொல்லுடா கண்ணுக்குட்டி. அடுத்து பையன் பிறந்தா அதுக்கு அடுத்து ஒரு பொண்ணு பெத்துக்கலாம். இல்ல பொண்ணு பிறந்தா அதுக்கு அடுத்து ஒரு பையன் பெத்துக்கலாம். ஓகேவா? என்ன இதுக்கு அடுத்து 4வதா? லிஸ்ட் ரொம்ப பெருசால போகுது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். இல்ல எனக்கும் புள்ள வரம் கொடுத்துருவாங்க, பயமா இருக்குப்பா. சரிவா நந்துக்குட்டி, நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொருவா, அடுத்து உனக்கு வருவா, இப்படியே 3 பேருக்கு மாத்தி மாத்தி ஊட்டி விடுறேன்.
சரிடா கண்ணுக்குட்டி. ம் சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடு. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு உனக்காக தானே லீவு போட்டிருக்கேன். அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நானே கூட இருந்து பாத்துக்கிறேன். அது வரைக்கும் ஆபீஸ்க்கு நோ. ஓகே? ஐயோ என் கண்ணா. ஏன் நந்துமா? நான் நொந்தேமா. சரிங்க, கிளம்பிடலாம். இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. மல்லிகா என்ன கிளம்புறீங்க? உன் ஃப்ரெண்டு வாசுகிய பார்க்க போறேன். ஓ ஓகே ஓகே, போய் பார்த்துட்டு வாங்க. மல்லிகா குழந்தை பிறந்தது சொல்லி அனுப்புறேன், பார்க்க வந்துருங்க. அதுக்கு நான் வருஷம்ல வரணும். வாரேம்மா. டேய் கண்ணா, கிளம்புறேன்டா. உனக்கு முன்ன 4 வருஷத்துக்கு முன்ன கல்யாணம் பண்ண எல்லாத்தையும் நீ முந்திட்டாடா. இதுக்காகவே உனக்கு அவார்டு கொடுக்கலாம். டேய் கண்ணா, என்னடா மல்லிகா வந்தது இப்படி ஓடுறாங்க? அது ஒண்ணு இல்ல, நம்ம பாசத்தை பார்த்து கொஞ்சம் பயந்துருப்பாங்க. இருக்கலாம்டா. சரி சரி உட்காரு, நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கறேன். சரிடா. என்னம்மா என் புள்ள படிக்குது, சேட்டை பண்ணுது, ஓவரா வாய் பேசுது. எங்க இவெல்லாம் வாசுகி மாதிரி படிக்க போறான்னு நினைச்சேன். ஆனா ஏமாவ லாயர் ஆக போறா. இன்னும் 2 வருஷம் தான், அடுத்து முழு லாயர். ஐயோ ராசாத்தி. பாலாக்கா, ஏ வள்ளி வாடி, நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? இன்னைக்குதான்க்கா வந்ததும் உங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு வந்துட்டேன். ஐயோ அப்படியா? என்ன சஞ்சனா படிக்கிறாளா? ஆமா ஆமா. வக்கீலா? ஆமா வள்ளி. பரவாயில்லையே, பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்க வச்சிட்டீங்க. நம்ம கடமையே அதானே. சூப்பர் பாலாக்கா, ரொம்ப சூப்பர். ஆமா, மாணிக்கண்ணா எங்க? அவர் ஆபீஸ்ல இருக்காரு. சாயங்காலம் ஆக போதல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஓஹோ, ஓகே ஓகே. ஆமா, சஞ்சனாவுக்கு மாப்பிள்ளை கிப்பிள? ஏய், அவ காது கேக்குற மாதிரி சொல்லிடாத. அவ படிச்சு வக்கீலாயி ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் எடுத்து அதுல ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி பேசணும்னு இருக்கா. ஓ, நல்ல கொள்கை தான். அந்த கொள்கையை அப்பா அம்மாவும் கடைப்பிடிக்கிறீங்களே, அதுக்காக உங்க 2 பேத்தையும் பாராட்டலாம். சரிடி, பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும். என் மவளை போய் பாத்தியா? யாரு, வாசுகியவா? இதோ இனிமேல் தான் போனோம். அவ இந்நேரம் ஸ்கூல் முடியற டைம்ல ஸ்கூல்ல இருந்து வர லேட் ஆகும். நீ வேணா இங்க உட்கார்ந்திருக்கியா? இல்ல பாலாக்கா, நான் ஸ்கூல்ல போய் பாத்துக்கிறேன். எத்தனை படிக்கிறா பேத்தியா? யூகேஜி படிக்கிறாளா? யூகேஜி போயிட்டாங்களா? சரி சரி சரிதான், நான் போய் பாத்துக்கிறேன். சரி வள்ளி. ஏய் சஞ்சனா. மல்லிகா, உங்ககிட்ட ஏதாவது கேஸ் இருந்தா என்கிட்ட புடிச்சிட்டு வாங்க. புடிச்சிட்டு வரவா? சரிதான், நல்லா வருவீங்கம்மா. நான் வரட்டா? போயிட்டு வாங்க வள்ளியக்கா. அடியே, அங்க போனியா சக்தி ராம்? இல்ல வள்ளியக்கா, வாசுகியை பார்த்துட்டு அப்படியே அங்கதான். அவங்க 2 பேர் வீடு தான் பக்கத்துலயாச்சே. அதனால நான் வாசுகியை பார்த்துட்டு அப்புறம் சக்தியை பார்க்க போறேன். சரி சரி, போ போ, போய் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு எங்க வர? அதான் இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதே. அடுத்தடுத்து புதுசா பாப்போம். சரி வள்ளி. நான் இங்க இருக்கேன், இங்க வாங்க. எங்க அம்மா ஸ்கூல் முடிச்சு வந்துட்டீங்களா? வந்துட்டேன்ப்பா, இங்க வாங்க. என்னடாமா? அப்பா உட்காருங்க. இங்கயா? இங்கதான்ப்பா, உட்காருங்க. சரிம்மா. அம்மாடி சொல்லுமா. எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலப்பா. பிடிக்கலையா? ஆமாப்பா, டெய்லி நான் சொல்றேன், நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இனி நாளைல இருந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ப்பா. என்னம்மா ஏன்டா அப்படிலாம் சொல்றீங்க? எனக்கு பிடிக்கலப்பா. என்னடா பிடிக்கல? மிஸ்ஸப்பா, மிஸ். எனக்கு மிஸ்ஸ பிடிக்கலப்பா. அப்பா ஸ்கூல மாத்துங்க, இல்ல என்னோட மிஸ்ஸ மாத்துங்க. மிஸ்ஸ மாத்தவா? சரி சரி, மிஸ்ஸையும் மாத்த வேண்டாம், ஸ்கூலையும் மாத்த வேண்டாம். எந்த மிஸ் உன்னை திட்டுறாங்க சொல்லு, அப்ப இன்னைக்கு என்னன்னு கேட்டுறேன். இதத்தான் டெய்லி சொல்றீங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு கேக்குறேன். எங்க உங்க மிஸ்ஸ வர சொல்லு. போங்கப்பா, என்னால முடியாது. முடியாதா? சரிதான், இரு அப்பாவே வர சொல்றேன். டேய் தம்பி. சொல்லுங்க அங்கிள். இதோ கண்மணி பாப்பா எங்க அம்மாவோட மிஸ்ஸ வர சொல்றா. அங்கிள், கண்மணி பாப்பா மிஸ் இருக்காங்க, ஆனா உங்க அம்மாவோட மிஸ் இல்லையே. டேய் போடா, வர சொல்றா. கண்மணிமா, இப்போ மிஸ் வருவாங்க. அப்பா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பாக்குறேன். என்ன சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஹே ஹாய் ஹலோ மிஸ். ஓகேடா தங்கம். இப்போ எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு. ஹலோ, என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களால என் பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்கவே மாட்டேன்னு அழுகுறா. என்னங்க பண்றீங்க என் பிள்ளைய? ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களோ? யார் நீங்க?
என்னது நான் யாரா? அதத்தான் சார் கேட்டேன். யார் நீங்க? ஏ வாசுகி. ஹலோ, கால் மீ மிஸ். பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களையே திட்டுறாங்க. இப்படிதான் என்னையும் டார்ச்சர் பண்றாங்க. ஸ்கூலை மாத்துங்க இல்ல மிஸ்ஸ மாத்துங்க. மிஸ்ஸா? என்ன சார், என்ன பிரச்சனை? ரவுண்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டு மிஸ்ஸ கூட்டிட்டு வான்னு அனுப்பி விடுறீங்க. உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னா உள்ள கிளாஸ் ரூமுக்கு வரணும். இது ஸ்கூல் டைம்ல. இப்ப ஸ்கூல் டைம் முடிஞ்சது. ஓஹோ, முடிஞ்சதுன்னா எங்க வேணாலும் மிஸ்ஸ கூப்பிடுவீங்களா? ஆமா, கூப்பிடுவோம். சரி, இப்போ என்ன உங்களுக்கு? எதுக்கு என் பொண்ண டார்ச்சர் பண்றீங்க? இது நான் டார்ச்சர் பண்றேனா? இங்க பாருங்க, உங்க பொண்ணோட சேர்ந்து உங்களையும் 2 அடி அடிப்பேன். அடிப்பீங்களா? என்னங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க? ஸ்கூல்ல வந்து ஒரே சேட்டை. சொல்லு பேச்சு ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறா. போர்ட்ல எழுதுறத காப்பி பண்ண மாட்டேங்கிறா. எப்ப பாரு பக்கத்துல உள்ள பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அப்படிலாம் இருந்தாதாங்க குழந்தைங்க. இதாங்க, இதுக்குதான் உங்களையும் சேர்த்து 2 அடி அடிக்கணும். பாத்தீங்களா, என் கூட சேர்ந்து நீங்களும் அடி வாங்குங்க. சும்மாவே வீட்ல வாங்குவீங்க, இனி ஸ்கூல்லயும் வாங்குங்க. பாப்பா, ஸ்கூலை மாத்தலாமா மிஸ்ஸ மாத்தலாமா? என்ன மாத்திருவோன்னு நினைக்கிறேன். என்னங்க வாசுகி, என்னம்மா? சேட்டை பண்றாங்க, சொன்னடி கேட்கவே மாட்டேங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்பா கிட்ட சொல்லவான்னு கேக்குறா. கரெக்ட் தானே? என்னங்க? சரி சரி விடுமா, நம்ம பிள்ளை தானே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். அதுக்காக சேட்டை பண்ணலாமா? சரி சரி, இனிமேல் பண்ண மாட்டா. அப்பாவை நம்பினது தப்புதான். என்னம்மா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லப்பா. இதே ஸ்கூல்ல படிக்கிறியா இல்ல மிஸ்ஸ மாத்தவா? அப்பா, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மாவை கூட்டிட்டு வாங்க, கிளம்புவோம். பாப்பா. வாங்கப்பா, தாத்தா பாட்டிட்ட சொல்லி உங்களை கவனிச்சுக்கிறேன். வாசுகி. வீட்டுக்கு வாங்க, நானும் கவனிச்சுக்கிறேன். ஓகே வாசுகி. பாப்பா, மா சொல்லுமா. அப்பாக்கு 2 நாளைக்கு சாப்பாடு போடாதீங்க. ஏய், எதுக்கு? ஸ்கூலையும் மாத்த மாட்டேங்கிறீங்க, மிஸ்ஸையும் மாத்த மாட்டேங்கிறீங்க. அதுக்குதான். மா, நீ சொல்லிட்டடா தங்கம், கண்டிப்பா அப்பாக்கு 2 நாள் சாப்பாடு கட்டு. சரிமா. சரிதான், ரொம்ப சரிதான். ரொம்ப கியூட் ஃபேமிலியால இருக்கு. ஓகே ஓகே, பாத்தீங்களா நம்ம தீரு வாசுகி ஆசைப்பட்ட மாதிரி பொண்டாட்டிய படிக்க வச்சு டீச்சர் ஆக்கிட்டாரு. கிரேட் தானே? சரி சரி, ஓகே ஓகே, இவங்க அப்படியே ஹாப்பியா வீட்டுக்கு போட்டோம். நாம போய் சக்தியை பார்த்துட்டு வந்துடலாம். போலாமா? சக்தி சக்தி, கரெக்ட், இப்படிதான். ஸ்வேதாமா, ஏய் சூப்பர்மா. பரவாயில்லையே, ஆபீஸ்க்கே வரமாட்டேன்னு சொன்ன, இப்ப பாரு எனக்கே சொல்லி கொடுக்கற அளவுக்கு வந்துட்ட. அதெல்லாம் நீ சொல்லி கொடுத்ததான் சக்தி. சரிதான், ஓகேவா? இந்த மாசம் கணக்கு ஃபுல்லா? கரெக்ட் சக்தி. ஸ்வேதா, நீ ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்து அப்பா இப்ப ஆபீஸ்க்கு வரதே விட்டுட்டாங்க. ஆமா சக்தி. பாத்தியா, அந்த அளவுக்கு ஒர்க்கா கத்துக்கிட்ட. ஃபர்ஸ்ட் நான் ஆபீஸ் கூப்பிட மொத்தல எவ்வளவு தயங்கின. இப்ப பாரு, நீ வந்ததுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கு. சக்தி, எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததானே. குழந்தை பிறந்துச்சுன்னு என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காம என்ன ஆபீஸ் கூட்டு போய் எனக்கும் எல்லாம் கத்து கொடுத்து என்னையும் அங்க ஒரு ஆளா உட்கார வச்சு பாத்துட்டேல. இது என்னோட எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? இப்ப இதெல்லாம் நடந்துருச்சு. சக்தி, இதெல்லாம் நினைச்சு அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? அதை விட நம்ம பாப்பாவை பார்த்து அத்தையும் மாமாவும் சரி, என்னோட அப்பா அம்மாவும் சரி எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாத்தியா? பாப்பாவுக்கு இப்பவும் 3 வயசாச்சு. இன்னும் அவ கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. பியூட்டி, இனிமேல் தானே விளையாடுற வயசு. அம்மா பாப்பாக்குமா? ஏய், நம்ம அப்பா அம்மாவுக்கும் இது விளையாடுற வயசுதான். வயசாயிடுச்சுன்னா அவங்களும் குழந்தைங்க தான். ஆமா சக்தி, அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹே, போதும் போதும்பா, உங்க பெருமையெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. பாப்பா பாப்பான்னு சொன்னீங்க. இந்த பாப்பா ஒரு எட்டு பாத்துட்டு போயிடுறேன். வள்ளியக்கா, எங்க குடும்பம் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். வாங்க வாங்க, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆமா வள்ளியக்கா, போங்க, பாப்பா உள்ளதான் விளையாண்டுட்டு இருக்கா. இதோ உடனே போய் பாத்துறோம். வாங்கப்பா, சக்தியோட பாப்பாவை பார்க்க. என்னங்க இங்க பாருங்க அந்த சிரிப்ப. ஆமா சிவகாமி, ஒரே விளையாட்டு தான். ஏ சிவகாமி, வள்ளி, வா வா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இதோ அதான் வந்துட்டேனே. அம்மா, எங்க சக்தியோட ஜெராக்ஸ்? வள்ளி. ஐய, இது என்ன? என்னடி? சக்தி மாதிரி இருக்கும்ல, ஸ்வேதா மாதிரி இருக்கும்னு நினைச்சு வந்தா. என்ன சிவகாமி, மருமக மாசமா இருக்க மொத்தம் விழுந்து விழுந்து பாத்துக்கிட்டியோ? ஏண்டி, ஏன் இப்படி கேக்குற? இல்ல, உன் பேத்தி ஒன்ன மாதிரியே இருக்காளே, அதான்.
ம், என் பேத்தி என்ன மாதிரி தான் இருப்பா. சரிதான். வீட்ல இவங்கள பாத்துக்கிட்டே நேரம் போகுதோ? ஆமா வள்ளி, எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் என் பேத்திய பாத்துக்கிறது மட்டும்தான் வேலை. சரிதான். அதான் ஆபீஸ் வேலையெல்லாம் மருமகிட்ட கொடுத்தாச்சே. ஆமா ஆமா, அவங்க கிட்ட கொடுத்த பிறகு பிசினஸ் சும்மா பீச்சுக்கிட்டு போகுது. ம். ஆமா வள்ளி, இப்பெல்லாம் எங்க அண்ணனும் அவ்வளவா ஆபீஸ் போறது இல்ல. அவன் பேத்திய கொஞ்சிட்டு வீட்ல நிம்மதியா இருக்கான். நானும் இங்க இப்படித்தான். ரொம்ப சந்தோஷமா நேரம் போகுது வள்ளி. இதத்தாங்க எதிர்பார்த்து வந்தேன். நாங்களும் ஹாப்பி. ஏ வள்ளி, என் பொண்ண போய் பாத்தியா? இதோ அடுத்து அங்கதான். சரி சரி, பாத்துட்டு வா. பாத்துட்டு வா. என்னையா ஆளாளுக்கு பாத்துட்டு வானே. பாத்துட்டுலாம் வர முடியாது, அப்படியே போறாதான். இனிமேல் புதுசா எல்லாரும் வருவோம். சரி 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 வள்ளி. ஓய் குட்டி பாப்பா, பாட்டி உன்னை நல்லா பாத்துக்கறாங்களா? ஈயா, சரிதான். உன்ன மாதிரியே தான் சிரிக்கவும் செய்யறா சிவகாமி. ஆனா நீ ஆரம்பத்துல இருந்த மாதிரி மட்டும் உன் பேத்திய வளர்த்துறாத. அடியே போடி. இதோ போயிட்டேன். பாருங்க அங்க பேச்ச. அவ கிடக்குறா கீர்க்கி. ஓ அருமை அவளுக்கு என்ன தெரிய போகுது? அதானங்க. சிவானி, பாத்தியா நம்ம பையனை எப்படி சமத்தா அமைதியா உட்காந்துருக்கானு? ஆமா ராம், ரொம்ப சமத்து புள்ள மாதிரி தான் இருப்பான். ஆனா ராம் ஒன்ன மாதிரி சேட்டை அதிகம். ஆமாமா, தம்பி சேட்டை ரொம்ப. ஆமா அபிக்குட்டி, அப்பா மாதிரியேவோ. அம்மா, நான் உங்கள மாதிரி ரொம்ப சமத்து பொண்ணு தானம்மா? ஆமாடி கண்ணு, நீ எப்பவும் என்ன மாதிரி தான். நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சமத்து. ஆமாமா. லட்டுமா, சரிதான் சரிதான். எப்பவும் நீ அம்மா கூடயே சேர்ந்துக்கோ, அப்பாவை கண்டுக்காத. ஆமான்னு சொல்ற அபிக்குட்டி, எப்பவும் அம்மா பிள்ளைன்னு சொல்லிடு. ஆமாமா அப்பா, நான் அம்மா பிள்ளை. சரிதான். டேய் குட்டி தங்கம், லட்டு குட்டி அம்மா பிள்ளையா? இந்த கண்ணு குட்டி யார் பிள்ளை? டேய் நீயும் அம்மா தானா? சரிதான்டா சரிதான். சிவானி, ராம் எப்படி எவ்வளவு சாதனை பண்ணிருக்கேன் பாத்தியா? ரெண்டு குழந்தைங்களும் நான் தான் எல்லாம் சொல்ல வச்சிருக்கேன். ஓஹோ, இப்ப பாரு. லட்டுமா, என் கல்கண்டு. ரெண்டு பேரும் சொல்லுங்க. இப்ப அப்பா கடைக்கு போறேன், கூட வாரீங்களா? அப்பனா அப்பாவை ரொம்ப பிடிக்குமா அம்மாவையா? ராம் ராம், இதெல்லாம் போங்கு. இப்படி எல்லாம் கேட்டா குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க? இருமா குழந்தைங்களா. ஏன் கல்கண்டு அப்பான்னு சொல்லியாச்சு. லட்டுமா, எப்பவும் என் பொண்ணுதான். எப்படி ராம்? என் தங்கோண்டி, ஆ, ஆ. என் தங்கோண்டி பொண்டாட்டி. ராம் அட்டி வாங்குவ. பரவாயில்ல. ஓய். சரி சரி. லட்டுமா, தம்பியை கூட்டிட்டு போ. பாட்டி தாத்தா பாட்டிமா எல்லாருமே உங்களை தேடுறாங்க. போங்க போங்க, கீழே போய் கொஞ்ச நேரம் விளையாடுங்க. ஏய் ராம். லட்டு குட்டி போமா. வாடா கண்ணு. அடியே அபிக்குட்டி, நீ நோட் எடுத்துட்டு வா, அம்மா சொல்லி தரேன். சரிமா. ஒண்ணா. லட்டுமா, அம்மா அப்பவே தலைவலிக்குன்னா கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டோம். நீ கீழே போய் விளையாடு, அப்பா வந்து சொல்லித்தரேன். இல்ல அபி. ஆமாடா கண்ணு, போ தம்பியை கூட்டிட்டு போ. தேய்ச்சி விடுறேன்டா கண்ணு, போங்க போங்க. ராம் தம்பி வாடா. வாடா தம்பி, பாட்டிட்ட போவோம். அபிக்குட்டி. ராம். சொல்லுங்க பொண்டாட்டி. என்ன இது சேட்டை? குழந்தைங்களை அனுப்பிவிட்டு அட்டி வாங்க வராம். கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. இதையே தான் சொல்ற, அட்டி வாங்குவாராம் அட்டி வாங்குவ. ஒரு நாள் கூட அடிக்க மாட்டேங்கிறமா. ராம். ஏய் சிவானி, சொல்லு ராம். எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அழகா இருக்கடி. அதுவா? சீக்கிரட் எதுவும் வச்சிருக்கியா என்ன? ஆமா ராம். என்னமா அது? என் புருஷன் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான், அதனாலதான் இவ்வளவு அழகா இருக்கேன். சிவானி. ஹே, ஒரு நிமிஷம் வெயிட். வள்ளியக்கா. திட்டிராதப்பா. என்னமா இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்க, நான் உள்ள வந்த மாதிரி கோபப்படுற? அதான் 4 வருஷம் ஆச்சுல. 40 வருஷம் ஆனாலும்
இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் நடந்துக்குவான். ம் சரிதான். சிவானி, நீ கொடுத்து வச்சவதாமா. வள்ளியக்கா அதெல்லாம் இருக்கட்டும், எப்போ வந்தீங்க? ஐயோ சிவானி, போதுமா? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க, நானும் பதில் சொல்லிட்டேன். நீங்க ஓகே, உங்களை பார்த்துட்டேன். அடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஹீரோவையும் பார்த்துட்டு போயிட்டா. என்னென்ன ஹீரோவா? பிறகு நான் யாரு? டேய், அவனும் ஹீரோ தான்டா. நாளே எபிசோட்ல ஃபேமஸ் ஆயிட்டான்டா. என் தம்பியா? ஓகே ஓகே. எங்கடா அவன்? அவன் டாக்டர் எங்க இருக்காங்களோ அங்க இருப்பான். என்ன டாக்டரா? நம்ம கவிதா டாக்டரா? ஐயோ வள்ளியக்கா, கவிதா டாக்டருக்கும் கௌதம் டாக்டருக்கும் கல்யாணம் முடிஞ்சு வெளியூர்ல அவங்க அப்பா அம்மாவோட செட்டில் ஆயிட்டாங்க. ஏய், என்னப்பா சொல்ற? ஆமா வள்ளியக்கா, அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கு. பாரா. சரி, நீ இப்போ இந்த டாக்டர் சொன்ன? அதான் நம்ம சாதனா டாக்டர். சாதனா டாக்டரா? சாதனா எங்க இருக்கான்னு பாருங்கக்கா, அங்கதான் என் தம்பியும் இருப்பான். ஓ, கதை அப்படி போதா? ஓகே ஓகே, போய் பாத்துக்கிறேன். சிவானி, வள்ளியக்கா. கண்டினியூ. ஏய் வள்ளியக்கா. ஹலோ மேடம். டேய் தம்பி, நீ என்னடா ஏன் ஹாஸ்பிடல் வந்திருக்க? ஹலோ சொல்றா, எவனாவது புடிச்சு அடிச்சு போட்டானா? ஹலோ ஹலோ. என்னடா ஆச்சு தம்பி? ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ, தலையில அடிபட்டுருச்சா? அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மள பைத்தியம்ன்றவா இவ்வளவு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்ன? நானும் 4 வருஷமா அந்த ஹாஸ்பிடல் வந்து வந்து போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? அவ்வளவு சீரியஸா ஒண்ணு நீ இல்லையே. ஹலோ சாதனா, என்னடா பிரச்சனை உனக்கு? இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் பார்ட்னர் ஆயிடலாம். என்ன பார்ட்னரா? ஆமாங்க, திருட்டு பயல்களை தேடி பிடிச்சு அடிச்சு உங்ககிட்ட அனுப்புறேன். நீங்க அவங்களுக்கு வைத்தியம் பாருங்க. எப்படி? சூப்பர்ல. ஏண்டா, நீ எல்லாம் உண்மையிலே போலீஸ்க்கு படிச்சியா இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ. தம்பி சொல்றா, இல்ல யூனிஃபார்ம் போட்டு ஏமாத்துறியா? சரி சரி, எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போ. நிறைய பேஷண்ட் இருக்காங்க, பார்க்கணும். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? எதுக்குடா வந்திருக்க? ஏய், நான் ஒரு போலீஸ்காரேமா, அதுக்காகவாது. ஓகேடா. சிச்சி சாரி. சொல்றா தம்பி. போதும் போதும், நீ என்ன வாட போடனே கூப்பிட்டு. என்ன சிரிப்பு? யார் சிரிச்சா? சாதனா. சரி, இப்போ எதுக்கு வந்திருக்க? எனக்கு ஓகே சொல்றியா மாட்டியா? ஓகேவா? ஏய், எங்க அண்ணன் கிட்ட சொல்லவா? டெய்லி ஹாஸ்பிடலுக்கு சும்மா வந்துட்டு போறேன்னு பார்த்தா என்னடா என்னத்துல சுத்திட்டு இருக்க? ஏய், உன் பின்னாடி சுத்தி சுத்தி அது உன் அண்ணன்களுக்கு தெரிஞ்சு உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சு சீக்கிரம் ஓகே சொல்றா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. நீ என்னன்னா நான் உன் பின்னாடி சுத்துறதே தெரியாத மாதிரி பண்ற? ஓ, எங்க அப்பா மட்டும் சம்மதம் வாங்கிட்டியா? சரி சொல்லு, கட்டிக்கிறியா? ஆனா இப்பவே முடியாது. இப்ப உடனே வேண்டாங்க. ஒரு 4 மாசத்துக்குள்ள 5 மாசத்துக்குள்ள, கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல. எதுக்குங்க 4-5 மாசம்? எதுக்கு 4-5 மாசமா? ஏய், அப்பனா இப்பவே கட்டிக்கிறியா? ஐயோ, இப்பவே முடியாது. இது ஹாஸ்பிடல், நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இதுவும் இல்லாம நான் ஒரு டாக்டர். இங்க வச்சு எப்படி? இங்க வச்சு எப்படியா? ஹலோ ஹலோ. எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு கட்டிக்கிறேன். வீட்ல வச்சே கட்டிக்கிறீங்களா? டேய் தம்பி. ஓகே ஓகே, அப்பனா நீ எனக்கு ஓகே சொல்லிட்ட. சொல்லிட்டேல. சொல்லிட்டேன்டா மக்கு. ஐயோ, சொல்லிட்டாளே அவ காதல. போதும்டா போதும், எல்லாரையும் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. அதனால இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிடலாம். ஐயோ, என்னங்க அது கூட பேசிடலாங்கிறீங்க? நம்ம 2 பேரு. ஓகே ஓகே, ஃபைனல் டச்சா நம்ம 2 பேத்துக்கு ஒரு சாங். டேய் தம்பி, நம்ம 2 பேத்துக்கு எந்த சாங்கும் போடலங்க. சரிடா தம்பி, போட்றலாம். நம்ம சாங்கே போட்றலாம். ஓகேவா? இப்ப ஹாப்பி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிடலாமா? ஃபர்ஸ்ட் சாங், நெக்ஸ்ட் பேச்சு. ஓகே? நீ எல்லாம் இருக்கியே. சரி சரி, முகத்து கொஞ்சம் லவ்வா ரொமான்ஸா வை. எதுக்குடா? சாங் போட போறாங்கம்மா. திருந்த மாட்டடா, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. அடி ஒரு கோடி கொலுசில் உன் கொலுசின் ஓசை உயிர் வரை கேட்கிறதே. டேய் போதும்டா, அதுக்குள்ள வந்துட்டியாப்பா? வா. ஏய் வெயிட் வெயிட், சிவானியும் வந்துட்டோம். ஆமாங்க, என் சிவானி இல்லாமையா? சிவானி வந்துட்டே ராம். ஓகே ஓகே,
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்க எதுக்கு இப்போ வந்திருக்கோம்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, உனக்கு என்ன பிறந்தனே ஃபைனல் எபிசோட் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். உனக்கு என்ன பிறந்தனே தொடர இத்தனை நாள் இவ்வளவு சூப்பரா கொண்டு போனதுக்கு நீங்க தான் முக்கிய காரணம். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆமாங்க, திங்கக்கிழமையில இருந்து புது ஸ்டோரி நாம ஆரம்பிக்கிறோம். அந்த ஸ்டோரிக்கும் உங்க சப்போர்ட்டை இந்த மாதிரி கொடுங்க. கொடுப்பீங்கல்ல? எங்களுக்காக கண்டிப்பா பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணுவாங்கடா, சொல்லிட்டேங்க. சப்போர்ட் பண்ணிருங்க. அப்புறம் திடீர்னு இந்த ஸ்டோரியை முடிக்கிறோம்னு நினைக்காதீங்க. இது நான் 1 மந்த்தா யோசித்ததுதான், எங்க கல்யாணத்தோட அப்படியே முடிக்கணும்னு. ஆனா அப்படியே முடிச்சிட்டா கம்ப்ளீட் ஆகாது. நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு முடிப்போம் அப்படின்னு தான் இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு 4 எபிசோடு போட்டோம். ஆமாங்க, நாங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. டேய் சொல்றா, அப்புறம் நீதான். ஆமாங்க, நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். கடைசி ஒரு 5 எபிசோடு தாங்க நான் வந்தேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. 2வது எபிசோட்லயே என்ன ஒரு பெரிய ஹீரோ ஆக்கிட்டீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. வந்து 4-5 எபிசோட்லயே நான் போறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. புது ஸ்டோரியில ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வருவேங்க கண்டிப்பா. ஆனா இவன் எனக்கு தம்பியா வரானான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா மெயின் ரோல்ல வருவாங்க. அப்புறம் நியூ ஸ்டோரி மாத்திரம் எங்களோட பேரையும் மாத்திரோன்னு மட்டும் நினைக்காதீங்க. ராம் சிவானி எப்பவுமே உங்க ராம் சிவானி தாங்க. எப்பவுமே நாங்க 2 பேர் தான் ஜோடி. புது கதையிலயும் நாங்க தான். அப்புறம் திருவாசுகி, அவங்களோட நேமும் உங்க மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. அதனால திருவாசுகி, ராம் சிவானி இவங்களோட 4 பேரையும் நாங்க மாத்தல, இவங்களோட ஜோடியவும் மாத்தல. அப்படியே கண்டினியூ ஆவாங்க. ஆனா இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகுது மட்டும் நினைக்காதீங்க. அப்படியே டோட்டலா வேறங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். நான் சொல்லிடுறேங்க, இவன் தான் எனக்கு ஜோடியா வருவானான்னு தெரியல. அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல. சொல்லிட்டாலும் உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும். அதனால நீங்க அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது ஸ்டோரியோட டைட்டிலை நாங்க ரிவீல் பண்றோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோ எப்பவும் வராது. ஆனா புது ஸ்டோரியோட டைட்டில் மட்டும் வரும். திங்கக்கிழமையில இருந்து எப்போதும் போல நம்ம டைமிங்க்கு நம்மளோட புது ஸ்டோரி வந்துரும். ஆமாங்க, எப்போதும் போல உங்க அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. எனக்காக பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா பண்ணுங்க. எடே லட்சு, அந்த சந்தோஷ் என்னடானா? அவனா நேத்தே அவன் சீன் முடிஞ்சதுன்னு சொன்னேனடா, அவ்வளவுதான்டா, ஜெயில கிடக்கான். ஓஹோ. ஓகேங்க, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா ஜோடியும் நிக்க வச்சு பேசணும்னு ஆசை, ஆனா சத்தியமா முடியலங்க. வீடியோ டைமிங் கூட கூட ஆப்பை விட்டு வெளியே வந்துருது. அதனால புது கதையில திரும்பவும் எல்லாரையும் பார்க்கலாம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதை விட எனக்கு நிறைய தங்கச்சி சகோதர சகோதரிகள் கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. ஆமாங்க, பார்க்கலாமா? பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க.